வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ தாங்க காலையிலேயே போடலாம் அப்படின்னு சொல்லி டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. நாங்கள் டீ வைக்கிறது பார்த்திங்கன்னா எப்படின்னா, கொத்தமல்லி ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நுணுக்கி போட்டுருவேங்க. ஏன்னா கொஞ்சம் பித்தெல்லாம் இருந்தது அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் பித்தமெல்லாம் இருக்கு இல்லைங்க, எனக்கு இருக்குங்க. சரி, அதனால் அந்த கொத்தமல்லியெல்லாம் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொத்தமல்லிங்க, அதுக்கப்புறம் டீ தூளுங்க, அது கொஞ்சம் நேரம் வேக விட்ட பின்னால் பால் கலந்துக்கலாங்க. பால் கலந்து நல்லா கொதிச்சு ஊற்றி சர்க்கரை போட்டு ஆற்றினோமா நமக்கு டீ ரெடிங்க. நம்ம இன்றைக்கி டீ குடிச்சிட்டு இருக்கலையே ஜேசிபிக்காரர் ஃபோன் பண்ணாருங்க. சரி, இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஏற்கனவே சொல்லியிருந்தேங்களா, சரி இன்றைக்கி அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாருங்களா. சரி அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு அந்த ஒர்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சுங்க. நீங்களும் வாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னால் எப்படி வேலை செய்கிறாங்கங்கிறத பாருங்கள். நான் வீடியோ எடுத்துருக்கேங்க, அதையும் காமிக்கிறேங்க. கொஞ்சம் குப்பெல்லாம் இருந்ததுங்களா, சரி அதை இந்த பக்கம் தென்னஞ்செடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு உரமாகவும் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக குழி எடுத்து போட்டு அதை போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வர சொல்லியிருந்தோம். பாருங்கள், வண்டி வேலை செஞ்சிகிட்ருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஆளுங்க செஞ்சோமா ரொம்ப லேட் ஆகுங்க. வண்டி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருச்சுங்க. இதே ரோட்டு மேலேயே இருக்குது இல்லைங்களா, அதனால் சரி கொஞ்சம் காலையில் டைமு அப்படின்னா கொஞ்சம் வண்டி அதிகமாக போகாதுங்க. அதனால தான் சரி கொஞ்சம் காலையில் 6 மணிக்கே வந்துட்டேன் அப்படிங்க. மதியம் சாயந்தரம்னா வண்டியெல்லாம் நிறையா போகுங்களா, அதனால சரி கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டேன் அப்படிங்க. அவரும் அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படிங்க. சரி, நம்ம இனிமேல் போய் சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு இங்கே உள்ளாரையே தாங்க அடுப்புலையே வச்சிட்டேங்க. சாப்பாடு வச்சு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பூ இருந்ததுங்களா, சரி அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதுவும் வச்சாச்சுங்க. அது கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல தாங்க வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுவோங்க. அந்த ஒரு பொடி ஒன்று அரைச்சேன் இல்லைங்களா, அது போட்டோமாவே கொஞ்சம் முந்திரி பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடி போட்டு வச்சோமாவே கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா திக்காக வந்துடுங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் டிஃபன் சாப்பாடு இது தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுங்க. சரி, நம்ம கோழி கூண்டெல்லாம் நல்லா வெறும் குப்பையாக நிறையா குப்பையாக இருந்ததுங்களா, 2-3 நாளாக அதை கூட்டவே இல்லைங்களா, சரி அதை தான் போய் அன்றைக்கி கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தாங்க அந்த நம்ம கோழி கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி போனோங்க. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க. அப்படியே அந்த வாழை இலையெல்லாம் நிறைய எல்லாம் இருந்ததுங்களா, சரி ஏதாவது பூச்சி புழு வந்ததுன்னா கூட தெரியாது இல்லைங்க, அதனால் சரி அதையே எல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கீழே தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாமே கட் பண்ணி விட்டேங்க. நம்ம வீட்டுக்கிட்ட எந்த செடி வருதோ வரலையோங்க, ஆனால் வாழைக்கட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துங்க. இதெல்லாம் செவ்வாழைக்கட்டை தாங்க. முன்ன சின்னதாக ஒன்று கட் பண்ணி விட்டு இல்லைங்களா, அதுதான் இந்த குழி வேலையை என்னமோ சொல்லி வீட்டுக்காரர் தாங்க வாங்கிட்டு வந்து வச்சார். ஆனால் இது எல்லாமே மற்ற வாழைலாம் அதிகமாக நம்மக்கிட்ட இல்லைங்க, எல்லாமே செவ்வாழைக்கட்டை தான். அது எங்கேனாலும் வந்துருங்க. நல்லா தாருமே கொலையுமே விட்டுதுன்னா ஒரு 7 சீப்பு 8 சீப்பு அந்தளவுக்கு தாங்க விடும். நமக்கு வந்து செவ்வாழை பழத்துக்கு எப்பயும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்று போனால் ஒன்று வந்துருங்க. பாருங்கள், எங்களை கண்டாவே
இரை போட்டாலும் சரி எதுக்கு போனாலும் சரிங்க, அந்த நான் கோழிங்க போய் அது ஒரு பக்கமாக ஒண்டிக்குதுங்க. பார்த்த இறையே போட போனாலுமே இப்போது நான் இரை போட கொண்டு போனாவே அது ஓடிடுதுங்க. அதுக்கப்புறம் நான் போட்டு வந்த பின்னால் தாங்க அது இரை சாப்பிடவே இறங்கி வருவாங்க. புதுசாக இருக்கிறதுனால பயந்துக்குவாங்க போல. வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க, ஆனால் இன்னுமே பழக்கமே ஆகலையாட்டுங்குதுங்க. சரி நானும் எங்கேயாவது பறந்தேது ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுறதுங்க. இங்கே பாருங்கள், இது நம்மளது இது கொழுமிச்சை மரங்க. உள்ளார அந்த இதுக்குள்ளார தான் இருக்குங்க. கொழுமிச்சை மரமும் இருக்குங்க, எலுமிச்சை மரமும் இருக்குங்க. எலுமிச்சை மரம் இருந்தால் கொழுமிச்சை மரம் வைக்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் ஒரு எலுமிச்சை மரமும் அதுக்கும் பக்கத்துலேயே கொழுமிச்சை மரமும் வச்சாச்சுங்க. ஏன்னா எலுமிச்சை மரம் இருந்தது அப்படின்னா எலுமிச்சை மரம் வந்து எந்திரின்னு சொல்லுங்களாம், கொழுமிச்சை மரம் வந்து தான் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கங்களாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லி நாமளும் அதையே ஃபாலோ பண்ணியாச்சுங்க. ஒரு எலுமிச்சஞ்செடி, அதுக்கும் பக்கத்துலேயே ஒரு கொழுமிச்சஞ்செடி. அதுக்கு இந்த பக்கம் இது வந்துங்க சாத்துக்குடின்னு நினைக்கிறேங்க. சாத்துக்குடி இல்லாட்டினா கமலாப்பழமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் என்னென்ன காய் இது வரலிங்க, வந்ததுன்னா தான் தெரியுங்க. அப்போ தான் கொஞ்சம் சின்ன மரமாக இருக்குங்க, அதனால் இன்னும் வரல. ஆனால் முள்ளுங்க, பயங்கர முள்ளுங்க இதில். ஆனால் அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து சப்போட்டா மரங்க, இதுவும் அந்த கோழி கூண்டுக்குள்ளாரையே தான் இருக்குது. ஆனால் இதுவுமே இன்னும் காய்க்கு வரலைங்க. வச்சு ஒரு 2, 3, 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இனிமேல் தான் காய்க்குமா என்னமோ தெரில. இந்த தென்னை மரம் வேறு இருக்குது இல்லைங்களா, நிழலடியிலேயே இருக்குங்க. முன்ன தென்னஞ்செடியும் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுங்களா, நல்லா நிழலே இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் அந்த இடத்துல இருந்த வாழைக்கட்டையை கூட நாங்கள் ஒரு 4-5 கட்டெல்லாம் பிடுங்கி விட்டோங்க. சப்போட்டா செடிக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இனிமேல் இது காய் வருமா என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. பக்கத்துலேயே பாருங்கள் கருவேப்பிலை செடி. ஆனால் எல்லா செடியும் வைப்பேங்க, வரும். கருவேப்பிலை செடி மட்டும் வரவே வராதுங்க. வச்சோமா இவ்வளோ பெருசு தாங்க, ஒரு 2-3 அடியிலேயே இருக்குங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்படியே தாங்க இருக்கும். மேலெல்லாம் வரவே வராதுங்க, அந்த மாதிரி இருக்கும். சரி, நான் அம்மா வீட்லேயே இருக்குங்களா, அங்கே ஒரு 10-20 அடிக்கு வெறும் கருவேப்பிலை செடியாகவே தாங்க இருக்கும். அதனால் சரி நான் அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது இல்லைங்க, போனால் பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. பாருங்க, பீக்கஞ்செடியில் அன்றைக்கி காமிச்சில்லைங்களா, இன்றைக்கும் ஒரு 2-3 பீக்கங்காய் இருக்குங்க. ஆனால் இன்னும் பொறிக்கலைங்க, செடியிலேயே தான் இருக்குது. சரி சாயந்தரம் இல்லை காலையில் தேவைப்பட்டால் நம்ம பொறிச்சு வச்சுக்கலாங்க. அதை ஏன் பொறிச்சு வீட்டில் வாட வைப்பானே அப்படின்னு சொல்லி அப்படியே செடியிலேயே விட்டாச்சுங்க. இன்னும் 2 நாளைக்கு இருந்தாலும் அது ஒன்றும் ஆகாதுங்க, கொஞ்சம் பிஞ்சு காயாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே விட்டாச்சுங்க. இந்த வண்டி வந்து வேலை செஞ்சது இல்லைங்களா, அது கொஞ்சம் மண் இருக்கட்டும், சரி இந்த பக்கம் நம்ம செடிக்கெல்லாம் அள்ளி கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக அப்படியே விட சொல்லிட்டுங்க. அது வேறு தடம் போகிறதுக்கும் தடமே இல்லைங்களா, சரி அப்படின்னு சொல்லி சரி கொஞ்சம் கடைக்கு போகணும், வேலை இருக்குங்களா, சரி தடம் போகிறது மாதிரி கொஞ்சமாக அந்த இடத்த மட்டும் மண் எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து விட்டுங்க. நம்ம ஹீரோவை பாருங்கள், நம்ம கருவாப்பையனை காலையிலேயே எந்திரிச்சு அவன் சாமியெல்லாம் கும்பிட்டுங்க, திண்ணீரெல்லாம் பட்டெல்லாம் போட்டுக்கிட்டான் பாருங்க. பாப்பா தாங்க போட்டு விட்டுச்சு. காலையில் எழுந்திரிச்சாவே ஏதோ ஒன்று சாமி படம் இருக்கிற இடத்த போனாவே நாங்கள் இது காலையில் எழுந்திரிச்சி சாமி படத்துக்கு பூ பறித்து வைப்பாங்களா, சரி அப்படின்னு சொல்லி அவனும் வருவாங்க. அவனுக்கும் ஒரு பட்டை போட்டு விட்டாச்சு பாருங்கள். நான் எந்த வேலை செஞ்சாலும் ஆனால் பின்னாலேயே தாங்க திரிவான். மண் நல்லா ஈர மண்ணாக இருக்கவும் அங்கேயே அப்படி படுத்துட்டாங்க. கூப்பிட்டா கூட வரமாட்டேன்ட்டாங்க, அங்கேயே அவன் ஒரு கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க. சரி படுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோங்க.
நாமளும் கொஞ்சம் வண்டியெல்லாம் போகிற மாதிரி மண்ணெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுங்க, தடை ரெடி பண்ணி விட்டுங்க. சரி கொஞ்சம் வெளியில் போகணுங்களா, அதனால் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. கடைக்கு போயிட்டுங்க தம்பிக்கு ஒரு செப்பல் தாங்க எடுத்துகிட்டு என்ன அங்கே போய் வீடியோ எதுவும் எடுக்கலைங்க. பாருங்கள், வீட்டுக்கு வந்து விட்டிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் செப்பல் இதெல்லாம். அப்புறம் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டு போய் கொஞ்சமாக மளிகை ஜாமானமும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றிங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.